ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாயின்ட் ஃபேமிலி vlog. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தான் நாங்கள் காட்ட போகிறோம். பார்க்கலாமா? இரு, இப்போ சொல்லு. செம்மையாக காத்தடிக்குது. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? மாடி தோட்டம் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஆமாம், பாட்டி தான் காட்டணும் இன்னைக்கு மாடி தோட்டத்தை. ஏன்னா பாட்டி வளர்த்த தோட்டம் இல்லையா, அதனால பாட்டிக்கு ஏற முடியல போலையே. மிஸ், பாட்டிக்கு ஏற முடியலையே, கஷ்டப்படுறாங்களே. வயசாயிடுச்சா? ஹெல்ப் பண்ணலாம்ல நீ பாட்டிக்கு. பாட்டி தூக்கிட்டு போ. பாட்டி மட்டும் உன்னை தூக்கிட்டு போறாங்கல்ல, நீ பாட்டியை தூக்கிட்டு போ. பாட்டி வெயிட்டா இருப்பாங்களா? போ போ, நம்ம மாடியை காட்டலாம். மாடிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்க மாடி, பாருங்க. நல்லா இருக்கா? திஸ் இஸ் அவர் தோட்டம், குட்டி தோட்டம். என்ன காய்ச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் எது வச்சிங்க அத்தை? மல்லி செடி, சாமந்தி. ஒரு நிமிஷம். சாமந்தி ஃபர்ஸ்ட் சாமந்தி செடி தான் வச்சிங்களா? எது? இதுதான் ஃபர்ஸ்ட் வச்ச சாமந்தி செடி. எத்தனை வருஷம் ஆகுது வச்சு? 10-20 வருஷம் ஆகுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக மெயின்டைன் பண்ணுற ஒரே ஆள் எங்கள் அத்தை மட்டும்தான். நாங்கள் வந்து இந்த பூவை மட்டும் பறித்து வச்சுக்கிடுவோம். அதான் எங்கள் வேலை. அழகாக இருக்குது பூ, பாருங்க. நல்லா இருக்கா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செடி வளர்க்க ஆசைப்படுறவங்க யார் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி செடி வளர்க்க ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லுங்கள். அத்தை, அடுத்து என்ன வச்சிங்க? மல்லி. இதோ மல்லி. இது எப்போ வச்சிங்க நீங்கள்? இது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதை வச்சு நாங்கள் 2 வருஷம் ஆகுது. மல்லி நல்லா வளர்ந்துருக்குல. நடுவில் கொஞ்சம் காஞ்சிருச்சோ? இல்லை, கட் பண்ணி விட்டீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இது சொல்கிறீங்களா? எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும்னு? அரிசி கழுவுன தண்ணி, காய், என்னெல்லாம் அதுக்கு போடுவீங்க? அதான் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுவேன், காய் கழுவி போடுவேன். அதான் உரம். அதான் சேமிச்சு வச்சுருக்கேன், பக்கெட்டில் இருக்கு பாரு. சேமிச்சு வச்சுருக்கீங்களாங்க? ஓகே. முக்கியமாக வந்து என்ன போடணும் அப்படின்னா, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி எல்லாத்தையும் வந்து. ஓகே, காய் வாஷ் பண்ணுறது, சமையலில் நம்ம என்னெல்லாம் வாஷ் பண்ணுறோமோ அந்த தண்ணியை எடுத்து இதில் வந்து ஊற்றிடலாம். அதுக்காக நம்ம சிக்கன் மட்டன் கழுவுனாலும் ஊற்றக்கூடாதுல்ல, அதெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு டவுட்டு. அத்தை வந்து அதுக்காக உரம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அது எதுன்னு நான் காட்டுறேன். அது குப்பை தான். திஸ் குப்பை இஸ் த உரம். இதில் வந்து எல்லா கழிவும் அதில் இருக்குது. அது என்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாலும் அந்த தோல் இருக்கும், வெங்காயத்தோல் இருக்கும், பனானா தோல் இருக்கும். அதான் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு கட் பண்ண எல்லா தோலும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு தோல், வெங்காயத்தோல், அது மாதிரி இதெல்லாம் நேச்சுரல் உரம். அதெல்லாம் போட்டு தான் செடி வளர்க்குறாங்க எங்கள் அத்தை. அதனால் எங்களை எதையுமே வேஸ்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த குப்பையில் போடவே விட மாட்டாங்க. ஓரமாக வெய்யுமா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ பார்த்து வளர்க்குறாங்க செடி. செடி வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமான ஒரு விஷயந்தான். இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம், ஆசை இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம, பட் அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது.
அடுத்து என்ன செடி ஏற்ற வச்சிங்க? ஃபர்ஸ்ட் சாமந்தி வச்சிங்க, அப்புறம் மல்லியா? அதுக்கு அடுத்து என்னடா டான்ஸ் இது? என்ன பண்றான் அவன்? என்ன மாட்டுற? பைப்பா அது? பைப்பா? சரிம்மா, சரி பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் எது வச்சிங்க? தக்காளி செடியா வச்சிங்க? எது இதுவா? இல்லை, 2 தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஓ, 2 பிஞ்சு பிடிச்சிருக்கா? இது இருக்கு தக்காளி. எவ்வளோ நாள் ஆகும் இது பழுக்க? அதெல்லாம் தெரியாதுல்ல. 1 மாசம் பிஞ்சு பிடிச்சி. 1 மாசம் ஆகுமா பழுக்க? என்ன தக்காளி? ஓ, அடியில. சூப்பர். செடி கீழே விழுந்துருக்கு, அப்படியே தொங்குது பாரு. ஆமா, எப்படி கொடி தொங்குது? ஓ, இங்க வச்சிருக்கீங்க? இங்க வச்சிருக்கேன்ல. இங்க ஒரு இது ஒரு கிளை அப்படியே வெயிட் தரானா கீழே தொங்குது. சரி சரி சரி. ஓ, அப்படி தொங்குது. இந்த இடத்துல இதான். இது தக்காளி செடி வந்து எப்படி அந்த என்ன போட்டீங்க? விதை போட்டீங்களா? ஆமாம், விதை போட்டு இருக்கு. வளர்ந்த உடனே நான் அடுத்ததில் நட்டு வச்சுப்பேன் தொட்டியில். இந்த இருக்கு வா. ஓ, விதை போட்டு கொஞ்சம் முளைச்சிருமா? ஆமாம். ஓகே ஓகே. சின்ன தொட்டியில் போடுவேன். ஓ, அதை சின்னதில் போட்டுட்டு திருப்பி எடுத்து இதில் வச்சுருவீங்க கொஞ்சம் வளர்ந்தப்புறம். இந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் போட்டுற, அதாவது வளர்றேன் நானே. விதை எடுத்து இப்போ சொல்லுங்க. விதை எடுத்து சின்ன தொட்டியில் போட்டுருவேன். அது முளைச்சி வந்தவொடனே ஒரு இவ்வளோ பெரிய கன்று வந்தவொடனே எடுத்து தனித்தனியாக நட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அங்கே ஒன்று நட்டு வச்சிருக்கீங்க, இங்கே ஒன்று நட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம், மேலே ஒன்று இருக்கா, கீழே அங்கே லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று நட்டு வச்சிருக்கேன். ஓகே. தக்காளி பாரு, செமையாக இருக்கே தக்காளி. குண்டு தக்காளி. இது பழுக்கிறதுக்கு எப்படி ஒரு 1.5 மாதம் ஆகணும்? ஆமாம், அதான். சரி சரி. மல்லிப்பூ பாரு, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. செமையாக இருக்கே மல்லிப்பூ. வா இன்னொன்று காட்டுறேன். இதுக்கப்புறம் என்ன செடி வச்சிங்க? வீடு காட்டுறேன். பூ பறிக்கிறீங்களா? வா வரேன். கம்மிங் கம்மிங் கம்மிங். இதெல்லாம் செம்பருத்தி வச்சுருக்கேன். செம்பருத்தியா? செம்பருத்தி. செம்பருத்தி இது பூ. இது கடிச்சு வச்சிருக்காங்க. இது பூச்சி. பூச்சி கடிச்சிருக்கோ? பூச்சி வராமல் இருக்க என்ன பண்ணணும்? வேப்ப எண்ணெய் அடிக்கணும். வேப்ப எண்ணெயா? ஆமாம், வேப்ப எண்ணெய் இதில் சும்மா ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணணும். சரி. இது மல்லி இப்போ வச்சுருக்கேன், புதுசாக நட்டு வச்சுருக்கேன். இது வந்து மல்லி. இது மல்லி தான். இதுவும் மல்லி தான். ஆமாம், இது புதுசாக நட்டு வச்சுருக்கேன். இது செம்பருத்தி. இதுதான் எது எது செம்பருத்தி? இது செம்பருத்தி, பிங்க் கலர். இதுதான் செம்பருத்தி. ஓகே ஓகே. இது வந்து இந்த 2. இது வந்து மல்லி. மணி பிளான்ட் என்ன? இது என்னது அக்கா? அது சும்மா ஏதோ இது பேர் வரலையே எனக்கு, மறந்துட்டு. அதுவும் வளருதா? இல்லை இல்லை, நட்டு வச்சது. நட்டு வச்சுதான் கொடி போகுது. ஓகே ஓகே. நம்ம மணி பிளான்ட் வைக்கலண்ணே. மணி பிளான்ட் கீழே இருக்குல்ல. ஓகே. கீழே தான் எவ்வளவோ வச்சாச்சு. பாவக்காய் கொடி வந்து காஞ்சி போச்சு. அதில் தான் பாவக்காய் விதை வச்சுருக்கேன்டா. இது விதை எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி நட்டு வைக்கணும்? இது எப்படி? இது அப்படியே நட்டு வச்சா வந்துடும். இப்போ இந்த இது போட்டாலே வந்துடும். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு வேணாம். விதை போட்டாலே வந்துடுமா? வந்துடும். சரி, வெயில் போன அப்புறம் பாவக்காய் செடி வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக வந்துச்சு, ஆனால் எல்லாம் காஞ்சி போச்சு. இங்கே முருங்கை கம்பு வச்சுருக்கேன். முருங்கை கம்பு கீழே இருக்கா? கீழே போய் காட்டு. மெதுவாக பார்த்து. முருங்கை கம்பு வச்சுருக்காங்க. பூத்திருக்கு பாரு. ஆமாம், பூத்திருக்கே, நல்லா பூத்திருக்குப்பா. ஆக்சுவலி இந்த வாட்டி தான் வந்து முருங்கை கம்பு வச்சு இப்படி வந்திருக்கோ. இதுக்கு முன்னாடி வச்சு வரல இல்லை? போன வாட்டி வரல. ஆமாம். செடி நட்டுறதுக்கும் ஒரு என்ன சொல்லுவீங்க, கையா? ஆமாம், கை. ஒரு கை வேணுமா? அதாவது நல்ல கை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு இருக்கு கெட்ட கை. செடி வச்சு நல்லா வளர்ந்துச்சுன்னா அது நல்ல கையா, செடி வச்சு நல்லா வரலன்னா அது கெட்ட கையா.
அதாவது இந்த முருங்கை கம்பு வச்சு வளர்ந்த கை வந்து நல்ல கையா, இந்த நட்டி வச்சு நல்லா வளரலன்னா அது கெட்ட கையா. எந்த ஊர் நியாயம் இதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி? மாமியார் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் ஏதாவது எந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது யார் நட்டி வச்சாலும் வரதானே செய்யும். அது என்ன நல்ல கை கெட்ட கைன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி வச்சு வந்து வரல, இந்த வாட்டி தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வச்சிங்க? நான் வைக்கல, இது தன்னாலேயே வளர்ந்தது குப்பைமேனி. தன்னாலே வளருமா? ஆமாம், தன்னாலே தான் வளரும். குப்பைமேனினா அந்த மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ? சளிக்கு. சளி. இதுவும் கற்பூரவள்ளியும் கசக்கி கொடுத்துட்டா சளி குறையும்ல. ஓ அப்படியா? அதனால இது வளரும். மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி இது. வந்து பேர் வந்து குப்பைமேனி. அது ரோட்டோர சைட்லலாம் வளரும்ல. ஆமாம், இது வீட்டில் வளர்ந்து அதே வளரும். சரி சரி. இதுதான் இதுவா? இது பேர் என்ன? கற்பூரவள்ளி. நம்ம வீட்டில் எங்கே இருக்கு? அதோ இருக்கு. கற்பூரவள்ளியும் நிறையா வளர்ந்துட்டு. கற்பூரவள்ளியும் குப்பைமேனியும் கொடுத்தோம்னா சளி சீக்கிரம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஆனால் இந்த இலைய வந்து நம்ம அப்படியே கூட மென்று சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதானே நம்ம மாடி தோட்டம். மஞ்சள் இருக்கா? ஆமாம், எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு. எனக்கு தான் தெரியல போல. மஞ்சள் இது எப்படி வச்சிங்க? மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, நட்டு வைக்கிறது. எது? மஞ்சள் கிழங்கு நட்டு வைக்கிறது தான். அன்றைக்கி நிறைய எடுத்துட்டேன். சரி சரி. ரொம்ப தலைன்ட்டு கிழங்கெல்லாம் எடுத்தாச்சு. இது நம்ம பொங்கலுக்கு தருவாங்கல்ல மஞ்சள் கொலை? ஆமாம் ஆமாம், அதானே? ஆமாம். இப்போ அந்த கடையில் வாங்கி இதில் நட்டி வைக்கலாமா எப்படி? ஆமாம் ஆமாம், நட்டு வைக்கிறேன். சரி, நல்லா இருந்தால் தான் நட்டு வைக்க முடியும். எல்லாரும் வராது, அது கிழங்கு நல்லா இருந்தால் வந்துடும். ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கு. கிழங்கு உள்ள இருக்கா? ஆமாம், நிறையா இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் எடுத்து காய வச்சுட்டேன். ஓகே. இது என்னது குட்டி செடி? சரி, இதோ இது எலுமிச்சை. வச்சிருக்கீங்களா புதுசா? ஆமாம். சரி சரி. நாங்கள் இந்த மாடி பக்கமே வர்றது கிடையாது. மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவங்க தான். அதனால என்ன செடி இருக்குன்னு எனக்கே தெரியல. தென்னை மரம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டு தென்னை மரம் இதோ உங்களுக்காக. தேங்காய் நிறைய உழுவும், டொம்முன்னு. ஆனால் மண்டை மேலே உழாது, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே ஆக்சுவலி இங்கே நிறைய தென்னை மரம் இருக்குது. அதில் இதுதான் எங்கள் வீட்டு தென்னை மரம். அதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு மரம். ஆனால் அங்கே உள்ள பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து இங்கே தேங்காய் விழுந்தாலும் நாங்கள் தான் வச்சுப்போம். மாமரம் இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. மாமரம் இதோ பின்னால், வீட்டு பின்னால் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து நிறையா வச்சுருந்தோம். சப்போட்டா இருந்தது, முந்திரி பழம் இருந்தது. முந்திரி பழத்துக்கு வந்து ரொம்ப பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டோம். சப்போட்டா இது என்னது? இது என்ன மரம்? கீழே சப்போட்டா இருந்துச்சுல? அதான் சப்போட்டாவா? ஓகே ஓகே. இதான் சப்போட்டா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா. இது இந்த பெருசு தேக்கா? சரியா? ஆமாம், இந்த பெரிய மரம், இந்த பெரிய தேக்கு மரமா மாதிரி இருக்குல்ல. தேக்கு மரம். ஏன்டா இப்படி பண்றீங்க? எடுத்து வைங்கடா, சீக்கிரம் எடுத்து வை. அவ்வளவுதானா அத்தை நம்ம தோட்டம்? மாமரத்தை காட்டியாச்சு. இதோ கீழே உள்ள தோட்டம், கீழே மரம் தான் இருக்கு, அதை தான் காட்டிட்டு இருக்கேன். சப்போட்டா மரம், மாமரம், அவ்வளோதான். முந்திரி பழம் இருந்துச்சுல முன்னாடி, முந்திரி அது ஏன் இது பண்ணிட்டோம்? காத்துல விழுந்துட்டு. ஓ, அந்த ஒரு வாட்டி காத்து வந்து, ஆனா பூச்சியா வந்ததுன்னு சொன்னீங்கல்ல,
அதில் வரலையா? சரி சரி ஓகே. அப்போ அது இது வந்ததுல புயல், அதில் விழுந்துருச்சு. அதுதான் கருவேப்பிலை மரம் அதெல்லாம் விழுந்துச்சுல. கருவேப்பிலை செமையாக இருந்தது, அதுவும் விழுந்துருச்சு. நிறையா இருந்தது. ஸோ இதான் எங்கள் மாடி தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எங்களோட சின்ன குட்டி தோட்டம் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே போய் நின்று பாய் பாய் சொல்லிடலாமா? அஸ்வின் அங்கே போ. அஸ்வின், இது ஒரு பூச்செடி, ஆனால் இது என்ன பூச்செடின்னு பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பூ, அதுவாக தானாக வளர்ந்துச்சு. அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் நல்லா இருக்கேன்ட்டு. இன்னொரு இந்த மரம் பேர் என்ன? ஏதோ ஒரு பழம் வரும்னு சொல்வீங்கல்ல, மகுட மரம். இது ஒரு மாதிரி புளிப்பா ஒரு பழம் இருக்கும். அதான் வெளியே வந்து தெரியுதா பார்க்குறேன், தெரியல நினைக்கிறேன். இதான் இந்த மாதிரி நார் மாதிரி தொங்கும். அதில் வந்து மகுட மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, பட் என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எங்கள் மாடி தோட்டத்தை பார்த்தீங்களா, நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி பழுத்த உடனே அடுத்த வீடியோ போடுவோம். தக்காளி பழுத்த உடனே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.